அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜிகே ஷேர் அகாடமி. இன்றைய பங்குச்சந்தை தகவல்களை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸ்டாக் ட்ரேடட் வந்து 2545, அட்வான்ஸ் 872, டிக்ளைன் வந்து 1559, அன்சேஞ்சு 114. அப்பர் சர்க்கியூட்டில் வந்து 85 ஸ்டாக்கும், லோவர் சர்க்கியூட்டில் 61 ஸ்டாக்கும். 52 வீக் ஐ தொட்ட ஸ்டாக் வந்து 127, 52 வீக் லோ வந்து 18 ஸ்டாக். இந்த தகவல் என்எஸ்சிலேருந்து எடுக்கப்பட்டது. அடுத்தது வந்து நிஃப்டி 50ல் வந்து டாப் கெய்னர், டாப் லூசர் 5 ஸ்டாக். சிப்லா, ரெட்டி, டாடா மோட்டர்ஸ், சன்ஃபார்மா, சன் லைஃப், எஸ்பிஐ லைஃப். இது வந்து 5 ஸ்டாக் வந்து நல்ல வேல்யூமே சேஞ்ச். சிப்லாலாம் 3.5% சேஞ்ச் ஆகிருக்கு. அதே மாதிரி விழுந்த பங்குகள் லூசர் வந்து பஜாஜ் ஃபைனான்ஸ் 2.95, ஏறக்குறைய 3% விழுந்திருக்கு. அது ரிலையன்ஸும் இன்றைக்கி 1.44 மைனஸ் ஆகிருக்கு. ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் அதே மாதிரி 1.44 மைனஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த தகவல் வந்து ரிசல்ட்டு. விப்ரோ Q2 ரிசல்ட் வந்து ப்ராஃபிட் வந்து டவுன் ஆகிருக்கு. அதேமாதிரி இண்டஸ்இண்ட் பேங்க் ரிசல்ட் வந்திருக்கு, அது ப்ராஃபிட் ரைஸ் ஆகிருக்கு. பந்தன் பேங்க்கும் வந்து ரைஸ் ஆகிருக்கு. அட்கோ ஷேர் வந்து இன்றைக்கி ஏறக்குறைய 10% வந்து வந்திருக்கு. அதுக்கு என்ன காரணம்னா, கவர்மெண்ட் வந்து ஒரு 7% ஸ்டாக் வந்து விற்றுட்டாங்க, அதனால் சேல் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து அட்கோ ஸ்டாக் வந்து ஒரு 10% விழுந்திருக்கு. அது அடுத்தது வந்து ஜெய்பிரகாஷ் அசோசியேட், அவங்களுடைய சிமெண்ட் பிளான்ட்டை வந்து அதானி வாங்குகிற மாதிரி ஒரு பேச்சுவார்த்தை நடக்குதான். அதனால் இன்றைக்கி வந்து இது வந்து ஷேர் நல்லா மூவ்மெண்ட் ஆகியிருக்கு. அடுத்தது ரிசல்ட். நாளைக்கு ரிசல்ட் 19/10 வந்து ரிசல்ட் வெளியிடக்கூடிய நிறுவனங்கள் பட்டியல் இது. இதில் HFCL, இந்துஸ்தான் யூனிலிவர்லாம் இருக்குது, ஜிண்டல் ஸ்டெயின்லெஸ், நிறைய ஸ்டாக் இருக்குது. டாடா கம்யூனிகேஷன் இருக்குது, ஐடிசி இருக்குது, டாடா காஃபி, எல்லாமே நிறைய ஸ்டாக்ஸ் நாளைக்கு ரிசல்ட் இருக்குது, இன்னும் கூட இருக்குது. வோல்டாஸ் இருக்குது, நெஸ்ட்லே இருக்குது, ஆந்திரா சிமெண்ட், பட்டர்ஃப்ளை, கிளைண்ட்டு, கோஃபோர்ஜி, ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ், ஹேவல்ஸ், அக்ரோடெக், நிறைய கம்பெனிக்கு வந்து நாளைக்கு ரிசல்ட் வெளியிடுறாங்க. அடுத்தது உயர வாய்ப்புள்ள 5 பங்குகளை பார்க்கலாம். நாகஸ் ஸ்பென்னிங் வந்திருக்கு. இதில் பார்த்திங்கன்னா இந்த 10 days மூவிங் ஆவரேஜை தாண்டி அது இப்போ இருக்குது. மேலே போயிடுச்சுன்னா, ரிட்டர்ன் ஆச்சுன்னா ஏறக்குறைய அடுத்த இது வந்து ஒரு 400 ரூபாய் வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து சாம்பர் ஃபெர்டிலைசர். பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நிறைய முறை கீழே டவுன் ட்ரெண்ட் போகிறது பார்த்துட்டு இப்போ தான் வந்து 10 days மூவிங் ஆவரேஜை தாண்டி போயிட்டுருக்கு. உயர வாய்ப்புள்ள ஒரு பங்கு சாம்பர் ஃபெர்டிலைசர். அடுத்தது வந்து மீடியா ஸ்டாக், சன் டிவி. பார்த்திங்கன்னா தெரியும், ஏறக்குறைய 19லேருந்து இந்த லைன்லேயே தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ முதல் முறையாக இதை தாண்டி இந்த ஒரு ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போயிருக்கு. அதனால் இது இன்னும் மேலும் உயரக்கூடிய வாய்ப்பு சன் டிவி வரைக்கும். ஓகேங்களா. அடுத்தது வந்து ஆர்ஜிஎல். இதுவும் ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலில் இருக்குது. இதை உடைச்சதுன்னா இது வந்து மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அடுத்தது வந்து நாகர் கேப்பும் 10 days மூவிங் ஆவரேஜில் இருக்குது. இங்கேருந்து திரும்பிச்சுன்னா இது அடுத்த லெவல் வந்து இருக்கிற ஒரு 400 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இதுதான் வந்து ஒரு 5 ஸ்டாக் இன்றைக்கி. ஓகேங்களா. இன்றைய தகவல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறோம், நம்புகிறோம். நன்றி, வணக்கம்.